ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளின் வரமாக தான் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதலை உனக்காகவே நிறைவேற்றி தரப்போறேன். உனக்காக நான் படைச்சு வச்சிருந்த எல்லாமே இப்போது வெகு விரைவாகவே உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே இப்போது உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். உன் மனம் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் என் அருளோடும் ஆசையோடும் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. நீ என்கிட்ட தவமிருந்து கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காகவே நிறைவேற்றி கொடுக்க போறேன். இத்தனை நாளா மன கஷ்டத்தோடு என்னிடம் சிந்திய கண்ணீர் எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. என்னையே நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் ஒருபோதுமே வீண் போகாது என் செல்லமே. சாயப்பா, இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனையில நான் வாழணும்? என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கே, எப்போ எல்லாமே சரியாகும்னு கதறி அழுது மனக்குமுறலோட நீ வருத்தப்பட்டதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் இப்போது இந்த வியாழன் நாளின் வரமாக உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை சுற்றி அன்பு காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்களும் இருக்கதானே செஞ்சாங்க. இப்போது உனக்கு காசு பணம் வசதின்னு எல்லாத்தையுமே கொடுத்து எல்லாரும் உன்னை தேடி வரும்படியும் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். சில பேர் வைரமாகிய உன்னை சாதாரண கண்ணாடி கல் நினச்சி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் நான் உன்னை வைரமாக பட்டை தீட்டி பல சோதனைகளையும் அனுபவங்களையும் கொடுத்த பிறகு இப்போது எல்லாரும் உன் புகழ் பாடும்படி உனக்கு தேவையானதையெல்லாம் செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போதுமே நான் தான் உனக்கு நிரந்தரன். உன்னை விட்டு போனது எல்லாமே இப்போது சீக்கிரமாகவே உன் கைகளில் வந்து சேரப்போகுது. எப்போதுமே நீ பொறுமையாக இருக்கணும் என் செல்லமே. இந்த சாயப்பா உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுறதுக்கு கடமைப்பட்டுள்ளவனாகத்தானே இருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற? உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறி நீ எதிர்பார்த்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நானும் உன் கூட நிரந்தரமாக உன் வீட்டிலேயே தங்க போறேன். நான் உன்னிடம் வர வேண்டும் என்பதற்காக நீ எனக்காக என்னெல்லாம் செஞ்ச, எந்த அளவுக்கு என்ன முழுசா நம்புனேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உன்கிட்ட அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் நம்பிக்கையும் மட்டும்தான் எதிர்பார்க்கறனே தவிர உன் மனசுல எனக்குன்னு ஒரு தூய்மையான இடம் கொடுக்கணும் தான் எதிர்பார்க்கறனே தவிர வேறு எந்த எதிர்பார்ப்பும் உன்னிடம் எனக்கு இல்லை என் செல்லமே. எப்பவுமே உன் மனசுல நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலே போதும். கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில முதல் மாற்றத்தை நான் உருவாக்க போறேன். எல்லார்கிட்டையும் இரக்க குணமா அன்பா பாசமா பேசுனே இப்போ நிறைய ஏமாந்து கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இரக்க குணத்தால தான் ஏமாந்து போறோன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கத இதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லார் மீதும் அன்பும் பாசமும் காட்டுறது நல்ல விஷயம். ஆனா ஒருத்தர் மேல நீ இரக்கப்படும் போது அந்த இரக்கத்துக்கும் அன்புக்கும் அவங்க தகுதியானவங்களான்றதை யோசிச்சுட்டு செய்யணும். ஏன்னா நீ தொடர்ந்து நல்லது செய்கிற, என்ன செஞ்சாலும் நீ பொறுத்துக்குவே நினச்சிக்கிட்டு உன்னை மட்டமாக நினச்சி அலைக்கழிக்கவும் அல்லது உன்னை ஏமாற்றவும் கூட மனிதர்கள் முயற்சி செய்வாங்க. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் உன் மேலே வீண்பழி சுமத்தினவங்களையும் நீ மனசார மன்னிச்சிரு என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன்னை கண்ணீர் சிந்த விட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் யாரெல்லாம் உன்னை வருத்தப்பட வச்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். மனசுடைஞ்சு போய் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ இருந்த சூழ்நிலைகள்ல எல்லாம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டினது இந்த சாயப்பா நான் தான். இப்போதும் உன் மனசுக்கு துணையா ஆறுதலாக நான் இருந்து ஆதரவு தருவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில நிறைய கஷ்ட நஷ்டங்களையும் தீமைகளையும் சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த சாயப்பா இப்போது உன் வாழ்க்கையில உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்.
இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஒன்றும் முழுசாக தோக்கவும் நான் விட்டுட மாட்டேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே வெறும் அனுபவம் தான் என் செல்லமே. இப்போ அந்த அனுபவங்களை வச்சு நிறைய வெற்றிகளை பார்க்க போற. நடந்ததையே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இனி எல்லாமே நல்லதாக இருக்கும். நான் உன் கூடவே இருந்து உன் கையை விட்டு போனவைகளை விட சிறப்பானவைகளை உனக்கு கிடைக்கும்படி செய்ய போறேன். இது வரைக்கும் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்த உன் வாழ்க்கையில இனி வரும் காலம் எல்லாமே நிச்சய பொற்காலமாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்களால நீ மனசுடைஞ்சு போயிருக்குன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சரி செய்யதானே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உன்னை விட்டு ஒருபோது விலகி போகவும் மாட்டேன். நீ கேட்டதை கொடுக்காம உன்னை ஏமாற்றவும் மாட்டேன். உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். இன்னும் உன் மனசை கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களுக்கெல்லாம் உன்னை புரிய வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய உண்மையான அன்பையும் தியாகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே உன்னை தேடி வரக்கூடிய காலம் நிச்சயமாக வரும் என் செல்லமே. இத்தனை நாளா நீ அழுது வடிஞ்சு கண்ணீர் விட்ட கஷ்டமான காலங்களுக்கெல்லாம் முடிவு காலமாதான் இப்போது உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்ற போறேன். முழுமையாக என்னையே நீ நம்பி இருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னை கஷ்டப்படுத்துறவங்களையும் உன் கூட போட்டி போட்டு பொறாமையப்பட்டு உன்னை அழிக்க நினைக்கிறவங்களையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாம அந்த அற்ப குணம் கொண்ட மனிதர்களோட போராடி உன் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காம நீ பொறுமையாக இருந்தாலே போதும். என் பார்வை இப்போது உன் மேல பட்டுடுச்சு இல்லையா? நீ இழந்ததை விட மிக அதிகமாகவே நான் உனக்கு செஞ்சு தர்றேன் என் அன்பு பிள்ளையே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது. என்னை நாடி வந்த பிறகும் நீ வேண்டி கேட்பது உன் வாழ்க்கையில கிடைக்காம இருக்காது. நீ தைரியமாக இரு. நீ என்னை நாடி வரும்படி செஞ்சது இந்த சாயப்பா நான் தானே. உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்க மத்தியில, உன்னை இழிவா பேசுனவங்க மத்தியில நீலாம் வாழவே மாட்டேன்னு அகங்காரத்தோடு பேசுனவங்க மத்தியிலேயே நான் உன்னை வாழ வைக்க போறேன். யார் என்ன தந்திரம் செஞ்சாலும் மந்திரம் செஞ்சாலும் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையவே நான் உயர்த்த போறேன். என்னை மீறி என் அன்பு பிள்ளையான உன்னை யாராலும் எதுவுமே செய்யவும் முடியாது. உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பொறுப்பாளனாக இந்த சாயப்பா நான் இருந்து இனி நடக்க போறது எல்லாத்தையுமே நல்ல விதமாக நடத்த போறேன். அம்மா இல்லாமல் தவிக்கும் குழந்தை போல என் அன்பு பிள்ளையான நீ தவிப்பதும் துடிப்பதும் உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாம கவலைப்படுறதும் எல்லாமே தெரிஞ்சதாலதான் உனக்கான உதவி செய்வதற்காகவே இந்த வியாழன் நாளில் உனக்கான வரத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே என் அருளின் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தேவையான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்க செய்வேன். எதை நினைச்சும் கண்ணீர் வடிக்காதே என் செல்லமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக மட்டுமே நடக்கும்.